அல்லாஹுவை மூமின்கள் மறுமையில் பார்ப்பார்கள் என்று நாம் கூறும்போது நாம் அல்லாஹுவை படைப்புகளுக்கு ஒப்பாக்கி விட்டதாக வழிகேடர்கள் கூறுகின்றனர். நம்ம மேல பழி போடுறாங்க. அதுக்கு தான் இங்க மறுப்பு. புரியுதுங்களா? அதற்கு மறுப்பு தான் இந்த கவிதையில் கூறப்பட்டது. நாம் படைக்கப்பட்ட ஒரு பொருளை பார்ப்பதற்கு தேவையான நிபந்தனைகளை நாம் அல்லாஹுவை பார்ப்பதற்கு பொருத்தக்கூடாது. இப்ப இந்த பிஜே போன்ற அறிவாளிகளுக்கு பிரச்சனை என்ன? அல்லாஹ் வானத்திலிருந்து இறங்குறான், அரிசிலிருந்து இறங்குறான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவு இறங்குறான், முடிஞ்சு போச்சு. உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? உள்ளத்துல சந்தேகங்கிற நோய் இருக்கிறதுனால. நீ என்ன சொல்ற? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹதுன்னு சொல்ற, வலைஸ கமிஸ்லிஹி ஷைஉன்னு சொல்ற. அப்ப அதே போல நம்பிக்கை கொள்ள வேண்டியதானே? கேள்வி என்ன கேட்கிற? மாடியில இருக்கிறவன் கீழே இறங்கிட்டான்னு சொன்னா அப்ப மாடியில இல்ல, நீ மனுஷனோட ஒப்பிடுற. ஒருத்தன் எப்படி மாடியிலையும் இருக்க முடியும் கீழேயும் இருக்க முடியும்? முடியாதுல. அப்ப அல்லாஹ் அரிசில இருக்கேன்னு சொல்றான்ல, கீழே வந்துட்டா அப்ப அரிசி காலியா போயிடுச்சு, யாராவது போய் உட்காந்துக்கிட்டா? அட முட்டாள ஜாகில். பேசுறதுக்காவது ஒரு வரம்பு வேணாம், ஒரு எல்லை வேணாம், ஒரு குதர்க்கம் பண்றதுக்கு கூட ஒரு பயம் வேணாம். சொல்ற வார்த்தை அல்லாஹ் அரிசி விட்டு கீழே இறங்கிட்டா அரிசில யாராவது போய் உட்காந்துக்கிட்டா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். முதல்ல அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர் தான் இப்படி பேசுவான். மக்களை மயக்கணுங்கிறதுக்காக வேண்டி எந்த அளவுக்கு பேச துணிஞ்சிடறாங்க பாருங்க, வரம்பு மீறி. இதெல்லாம் சொல்லும்போது அப்பா என்ன தத்துவத்தை அண்ணன் கண்டுபிடிச்சிட்டா இருப்பான்னு சொல்லிட்டு. இப்லீஸ் கூட தான் அழகான தத்துவத்தை சொன்னான். அப்படி பார்த்தா இப்லீஸுடைய தத்துவம் கூட சூப்பர் லாஜிக் தான். ஆனா கைரு மின்ஹு ஹலக்தனி மின்னாரின் வ ஹலக்தஹு மின் தீன் அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனானா. மண்ணால படைச்சதுக்கு நான் ஏன் சரிதா போறேன்? உனக்கு சொல்லி எத்தனை வேணாலும் பண்றேன், இவருக்கு நான் ஏன் பண்ணணும்? நான் அவரை விட சிறந்தவனா இல்லையா? நீ என்ன நெருப்புல படைச்சில, அவரை மண்ணில் படைச்சில. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அண்ணன் தத்துவம் சூப்பர்னு சொன்னா அப்ப இப்லீஸ் தான் உங்களுக்கு குரு. ஏன்னா அல்லாஹ்வுடைய கூட்டம் மறுக்கும் பொழுது அவன் சொன்ன தத்துவம் அது. பின்னாடி இருந்த சைத்தானுங்களா சூப்பர், எங்க அவர் சைத்தானுக்கு யார் அண்ணன்? இப்லீஸ். எல்லாரும் பாராட்டானோ சூப்பர் அண்ணா, நீங்க தான் கரெக்ட் அப்படின்னானோ. நான் லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வ கான மினல் காஃபிரின் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின். உனக்கு என்னடா வேலை? நீ அடிமை. நீ யாரு? அப்து. நீ அடிமை. ரப்பு உன் மௌலா, எஜமானன் அல்லாஹ். நிஅமல் அவன் சொல்லிட்டா சரி அல்லான்னு சொல்ல வேண்டியது தானே? நீனு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே, நம்ப வேண்டியது தானே? புரியுதுங்களா இல்லையா? ரப் எஜமானனே இல்லை என்று மறுப்பதும் எஜமானனை நிராகரிக்கிறது. எஜமானன் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மாட்டா, அது தப்புன்னு சொல்றதும் எஜமானன் நிராகரிக்கிறது. ரெண்டுமே நிராகரிப்பு தான்.